ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் தேங்காய் பால் ரசம் வைக்க போகிறேன். அது கூட நான் வந்து கொம்புடி பிஞ்சு கூட்டும் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் 2 தேங்காய் மூடி எடுத்து இந்த மாதிரி திருவி நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக புளி ஊற வச்சு அதில் 2 தக்காளி பழம் கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன், வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அது கூட கொஞ்சம் பெருங்காயமும் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகு எடுத்திருக்கேன், ஜீரகம் எடுத்திருக்கேன். இந்த மிளகையும் சீரத்தையும் நான் வந்து பொடி பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் தாளித்து விட போகிறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், 4-5 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன், 4-5 பச்சை மிளகாய் எடுத்து நான் இஞ்சிக்கல் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நான் தேங்காய் பால் ரசம் வைக்க போகிறேன். தேங்காய் பால் ரசம் வச்சுட்டு அடுத்தது நான் கொம்படி பிஞ்சு கூட்டும் வைக்க போகிறேன். வாங்க இது நம்ம வந்து தாளிக்கிறத பார்க்கலாம். இந்த சைடில் நம்ம புளியும் தக்காளி பழமும் கரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை கொஞ்சம் ஊற்றி நம்ம கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகணும், அதுக்காக நான் சற்று வந்து கொதிக்க வச்சுக்கிறேன். இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம இந்த அடுப்பில் வந்து தாளிக்க ரெடி பண்ணிடலாம். நான் தேங்காய் பால் ரசம் வைக்கிறதுக்கு இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா தேங்காய் எண்ணெயில் செஞ்சா அப்படின்னு மட்டும்தான் தேங்காய் பால் ரசம் நல்லா கொஞ்சம் ருசியாக இருக்கும். அதனால நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, நம்ம அது கூட வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்ச பெருங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். இப்போது இந்த மிளகை வந்து நம்ம எதுவும் உடைக்கல, அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கிறோம். இந்த மிளகை அது கூட சீரகமும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம இந்த இடித்து வச்சுருக்க பூண்டை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து வதக்கினாலே ஒரு வாசம் வரும் நல்லா. இப்போ நம்ம வந்து இந்த பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கோம்ல, இதையும் சேர்த்து அது கூட இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து தக்காளியும் புளி தண்ணியும் நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்ருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் கொதி வருது. நம்ம வந்து இந்த வதக்கி வச்சுருக்கிறத வந்து இந்த தக்காளியும் புளியும் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியில் நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த இடத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மஞ்சத்தூளை சேர்த்துக்குவோம். நம்ம இறக்கும் போது தான் தேங்காய் பால் சேர்க்கணும். வந்து நம்ம இதோட உப்பு சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கலாம்.
பார்க்குறதுக்கே ரசம் ரொம்ப சூப்பராக இருக்குது. லைட்டாக ஓரமாக கொஞ்சம் கொதி வரட்டும். தேங்காய் பால் ரசம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஓரமெல்லாம் நல்லா பப்புள்ஸாக வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதிகமாக கொதிக்க விட வேண்டியதில்லை. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம். சூப்பரான தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடுச்சு. கொம்படி பிஞ்சு கூட்டு செய்கிறதுக்கு நான் 3 கொம்படி பிஞ்சு எடுத்திருக்கேன். இந்த 3 கொம்படி பிஞ்சையும் நான் தோல் சீவிட்டு பொடி பொடியாக நைஸாக கட் பண்ணணும். நான் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த தோல் சீவிட்டு நான் இந்த மாதிரி பொடி பொடியாக நைஸாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் தோரம் பருப்பும் பைத்தம் பருப்பும் வேக வச்சு அதோட தான் இந்த காயை நான் வந்து வேக வைக்க போகிறேன். காஞ்சிட்டு நம்ம இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாகிட்டு நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சிட்டு நம்ம இது கூட வரமிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வந்து கொம்படி பிஞ்சை நைஸாக அரிஞ்சு அது கூட துவரம்பருப்பும் பைத்தம்பருப்பு சேர்த்து மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு நான் வேக வச்சு தனியாக எடுத்துட்டேன். ஏன்னா அதை வேக வைக்கிறதுலாம் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கோம். அதனால் நான் வந்து கட் பண்ணி தான் எடுத்தேன். அதனால் இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துங்க. இப்போ இது கூட நம்ம இதை சேர்த்துக்கலாம். காய் வேக வைக்கும் போதே நான் உப்பு சேர்த்துட்டேன். இந்த மாதிரி நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். இது இருக்கட்டும். இதுக்கு வந்து 3 பச்சை மிளகாயும் கொஞ்சம் தேங்காயும் வச்சுருக்கேன். இது ஒரு மிக்சி சாரியில் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நிறைய தேங்காயும் பச்சை மிளகாயும் இந்த மாதிரி நான் மிக்சி சாரியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் வீட்டில் ஏற்கனவே ஜீரகமும் கொஞ்சம் மல்லியும் வறுத்து நான் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் வந்து இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூளும் சீரகமும் சேர்த்தோன்னே நல்ல வாசமாக வருது. நான் வேறு எந்த மிளகாவும் நான் இதில் ஆட் பண்ணல. நான் வந்து சீரகமும் மல்லி வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன். அது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகா தேங்காயோட அரைச்சிருக்கேன். இப்போ அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காயும் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சது. ஏற்கனவே காய் நம்ம வேக வச்சு எடுத்ததுனால நம்மளால வேக வேண்டியதில்லை. இந்த மாதிரி
இப்போ இது கூட நம்ம மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். இன்றைக்கி தேங்காய் பால் ரசமும் கொம்படி பிஞ்சு கூட்டும் செஞ்சுருக்கேன். நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.